அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லோருமே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிரம்ம முகூர்த்தம் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை மைண்ட் ரீசெட் 1.0 கிளாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம எடுத்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கிளாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, இது என்கிட்ட மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே இது எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்பப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. சில பேர் என்னென்னா அதில் கொஞ்சம் விலகி அழகாக சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வேறு லெவலில் வந்து டெய்லியும் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் சில பேர்னால இந்த ஒரு விஷயம் முடியலன்னும் போது அப்பப்போ தன்னை ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. இப்போது மைண்டு சொல்லுது இதை பண்ணுன்னு சொல்லுது, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னக்கூடிய கேள்வி பலரிடமும் உண்டு. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு ரெண்டு விஷயமாக நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் பதிவாயிருக்கோ அந்த சப்கான்ஷியஸில் இருந்து தான் நீங்கள் எடுத்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் இது ஆல்ரெடி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கான்ஷியஸ் மைண்டில் வச்சுருக்கீங்க. ஆனால் தூங்கி எந்திரிக்கும் போது சப்கான்ஷியஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீ எந்திரிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கொஞ்சம் நேரம் தூங்கி ஒரு 10 மணி போல் எந்திரிச்சிக்கோ, இல்லை 9 மணி போல் எந்திரிச்சிக்கோன்னு சொல்லி அந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் பண்ணதை படி அது ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும், அது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ அதை நீங்கள் கேட்டு செயல்படும் போது அதை கடைசி வரைக்கும் உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா மசில் மெமரியாக சேவ் ஆயிருக்கு. நான் செஞ்ச எல்லா விஷயமும் நான் டெய்லியும் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா, இந்த பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இந்த செயல் என்னவா மாறி இருக்குன்னா என்னோடய மசில் மெமரியாக மாறிடுச்சு. அப்போ இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் அதை அப்படித்தான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்போ அதனால தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு செயலை எப்படி அவன் செய்கிறான்றதை பொறுத்து அவனோட வாழ்க்கை அமையுது. ஏன்னா இது பின்னாடி மாற்றுறதெல்லாம் கஷ்டம், அதனால் இப்பயே வந்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அந்த 5 வயசில் அவன் என்ன ஒரு விஷயத்தை பண்ணுறானோ அது கடைசி வரைக்கும் அதுதான் கொண்டு போவான். ஏன்னா அது அவனோட அறிவில் அந்த சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகுதுன்றது ஒரு விஷயம். அப்போ இந்த சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணி அந்த கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடியதை நான் சப்கான்ஷியஸ்க்கு கொண்டு வரும்போது நான் எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் வேணும்னு நினைக்கிறேனோ அதை ஒரு விஷயத்தில் பண்ணலாம். அதை தாண்டி என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இங்கே உடம்பு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா எனக்கு ஆற்றல் இல்லைனாலும் என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. மைண்டு சொல்ல இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஆனால் இந்த உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அதை பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன்னா இப்போ வயசானவங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஆற்றல் இருக்காது, ஆனால் மனதளவால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு நான் எந்திரிச்சு நடக்கணும்னு இருக்கும், மனதில் ஒரு தைரியம் இருக்கும், ஆனால் எந்திரிக்க முடியுமா அப்படின்னா எந்திரிக்க முடியாது. ஏன்னா இங்கே உடல் சப்போர்ட் பண்ணல. அப்போது இங்கே வந்து என்ன அவசியம் அப்படின்னா, மனதளவால் நீங்கள் அதற்கு தயாராக இருந்தாலும் உடல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உடல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தகுந்தாற் போல் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ எப்படி உடல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். இப்போது இந்த உடம்பு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த செயல்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். இப்போ தூங்குறதா இருக்கட்டும், சீக்கிரமாக படுக்கிறது, சாப்பிட்ற விஷயங்களை நீங்கள் என்ன இங்கே உள்ளே போடுறீங்களோ அதுபடி தான் நீங்கள் வந்து இங்கே செயல்பட போகிறீங்க. இப்போ எப்படி வந்து ஒரு வண்டியில் பெட்ரோல் நீங்கள் ஃபியூல் பண்ணுறீங்களோ அது பெட்ரோலாக டீசலான்னு பொறுத்து அந்த எரிபொருள் அது எரிகிறது வந்து அதை பொறுத்து தான் இருக்குது. அந்த எரிபொருள் பெட்ரோலாக டீசலான்றதை பொறுத்து அது எரியக்கூடியது இருக்குது. இப்போ டீசல்னால் கொஞ்சம் நின்று எரியும், பெட்ரோல்னால் கொஞ்சம் நல்லா வேகமாக சீக்கிரமாக பற்றிக்கும், கிருஷ்ணாயில்னால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எரிபொருளுக்கும் ஒரு மாதிரி நிலை இருக்கிறதுனால நீங்கள் இங்கே என்ன உள்ள ஒரு விஷயத்தை போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல தான் இந்த உடம்போட இயக்கமும் இயங்க ஆரம்பிக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உடம்பு சரியாக இயங்கினால்தான், இந்த உடல் சரியான லெவலில் எனர்ஜி இருந்தால் தான் இந்த மனம் என்ன ஒரு விஷயத்தை நினைக்குதோ, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் பண்ண முடியும் போது இந்த உடலை முதல்ல தகுதிப்படுத்த வேண்டும். இப்போ இங்கே ரெண்டுமே அவசியம். என்னென்னா, மனம் நினைத்து உடல் செயல்படுத்த முடியலன்னா எனர்ஜி இல்லை. இப்போ எனக்கு எனர்ஜி இருக்குது ஆனால் மைண்ட் அளவால் நான் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னா என்னால் அது பண்ண முடியாது. இப்போது உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் மனது அளவால் ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த செயலை போய் பண்ணுன்னா கூட உங்களால் பண்ண முடியாது. அப்போ இங்கே ரெண்டுமே அவசியமாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஈக்குவல் கேர் கொடுத்து தான் ஆகணும். அப்போ உடம்பை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ, டயட் கடைப்பிடிக்கணுமோ நீங்கள் டயட் கடைப்பிடிக்கணும்,
காலையில் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கிறேன், எழுந்து இந்த யோகாசனாஸ்லாம் நீ பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம். தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான லெவலில் அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் கொஞ்சமாவது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தாவது நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ இது உடலை தகுதிப்படுத்துறதுக்கு. அப்போ இந்த மனதை தகுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உடலை தகுதிப்படுத்துறதுக்கும் இந்த மெடிடேஷன் அவசியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மனதை தகுதிப்படுத்துறதுக்கும் இந்த மெடிடேஷன்றது அவசியமாக இருக்குது. நிறைய விஷயங்களை கேட்கணும். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஏகப்பட்ட இலக்கணவாதிகளாக இருக்கட்டும், ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போதனைகள்லாம் நீங்கள் கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, மனம் தெளிவு பெறும். அப்போ அந்த மனம் தெளிவு பெறும்போது உங்களால் ஒரு விஷயத்தை முன்னாடி அதை ஹேண்டில் பண்ணதுக்கும் இப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போது ஈஸியாக நடக்கக்கூடிய சம்பவம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் மாறும்போது என்னால் ஒரு விஷயத்தை ஈஸியாக என்னால் மாற்றிக்கிட்டு அடுத்த ஒரு நிலைக்குள்ளே கடக்க முடியும். இப்போது இந்த மனம் தெளிவு பெறாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு இது வலியாக இருக்குதுங்க, எனக்கு வேதனையாக இருக்குங்கன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த மனம் தெளிவு பெற்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அது நடக்க தானேங்க செய்யும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான். அப்போது இந்த இடத்துல மனம் தெளிவு பெறும்போது அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியுது. மனம் தெளிவு பெறாதப்போ அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே மனதிற்கும் மிகப்பெரிய ஒரு பார்ட் இருக்குது, அதே மாதிரி உடலுக்கும் மிகப்பெரிய ஒரு பார்ட் இருக்குது. அப்போ இரண்டுத்தையும் சம அளவில் நீங்கள் சரியாக வைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடியது சாத்தியம். என்னால் வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல அப்படின்னா அங்கே மனதிற்கும் ஒரு பெரிய ரோல் உண்டு, உடலுக்கும் பெரிய ரோல் உண்டு. அப்போ உடல் நீங்கள் வந்து அங்கே பலவீனமாக இருந்தாலும் செயல்படுத்த முடியாது. இதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சிறு வயதில் இருக்கும்போது ஆற்றல் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் அறிவு பெரிய லெவலில் இருக்காது. அதுவே நீங்கள் ஒரு பெரிய வயதுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆற்றல் குறைஞ்சிரும், அறிவு அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அறிவு இல்லாதப்போ இவனால் செயல்படவும் முடியல. பெருசாக அறிவில்லைனாலுமே இந்த சிறு வயதில் இருக்கக்கூடியவனுக்கு ஆற்றல் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சிறு வயதில் இருக்கும்போது ஆற்றல் அதிகமாக இருக்குது, அறிவு இல்லாதனால செயல்பட முடியல பெருசாக. அதே மாதிரி பெரிய வயதுக்கு போகும்போதும் அந்த இடத்துல வந்து அறிவு இருக்குது, ஆனால் ஆற்றல் இல்லாதனால செயல்பட முடியல. அப்போ இரண்டுமே இருந்தால் தான் வேறு லெவலில் செயல்பட முடியுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை நான் எப்படி பேணி காக்க வேண்டும். இதனால தான் திருமூலர்லேருந்து எல்லா சித்தர்களுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடம்பை பற்றி புரிஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பை பேணி காக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மனதிற்கும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. மனம் நினைத்தால் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த மனதிற்கும் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ரெண்டுமே சம அளவில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தணும். அப்போ இதற்கு நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நிறைய இந்த டயட் ஃபாலோ பண்ணிக்கிங்க, இந்த மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதற்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த டயட் பிளானே நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஓகே, நேச்சுரல் டயட் பிளானே நிறைய பேர் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சுந்தர் ஜேசின்னு சொல்லி என்னோட நெருங்கிய நண்பர், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிங்கனாலுமே வரும், சுந்தர் ஜேசின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ வெஜ்லேயே வந்து ஒரு சில டயட் பிளான் கொடுப்பார். அதன் மூலமாகவே உங்களோட உடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வந்து சரியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவலில் உங்களோட லைஃப் மாறுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். குருவே சரணம். வணக்கம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு தேங்க்யூ நான் சொல்றேன். ரொம்ப மனசார தேங்க்யூ சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கா? ஓகேவா இருக்கா? நான் வந்து ஹார்ட் ஹெவியா இருக்கு. ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஹார்ட் ஹெவியா இருக்குன்னு சொன்னேன்ல, இப்ப வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி லைட்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு லைட்டா இருக்கு. மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். அது எப்பவுமே உங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எல்லாமே அப்படிதான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஒரு படி மேல போய் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்.